வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை, அதி விரைவு, பாதுகாப்பு, நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ், இலக்கம் 1, பிரவுன் வீதி, நாவலர் வீதி சந்தி, யாழ்ப்பாணம். 0112226113. அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 10, புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி, கஸ்தூரியார் வீதி, யாழ்ப்பாணம். 0112223536. முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம். வணக்கம் உறவுகளே. இன்றைய தினத்திலும் ஒரு சமையல் வீடியோ ஒன்று தான். அம்மா இன்றைக்கு மீன் கறி காய்ச்ச போகிறாங்க. அப்போ அந்த மீன் கறி தயாரிப்பை வந்து எடுக்கலாம்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கிறேன். போய் பாப்பாவே நடக்குதான். ரைட், வளமை மாதிரி குசுனிக்கு முன்னால் நிற்கிறேன். ரைட், மீன் கறி காய்ச்சறதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது. இப்போ பாருங்க, மீன் என்ன மீன் இது? பூச்சல் என்ற ஒரு மீன் தான் இன்றைக்கு கறிக்கு எடுத்தோடைய. இங்கே பாருங்க, தேங்காய் பாலெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரைட், அப்பா வெட்டினவர். இப்போ அதுக்கப்புறம் அம்மா அதில் இருக்கிற செதிர்கள் எல்லாம் வந்து வடிவா எடுக்கணுன்றக்காக வடிவா திரும்பியும் இருக்கா கழுவி கொண்டு இருக்கிறா. பாருங்க, அப்படியே பார்க்கவே சூப்பராக தான் இருக்குது. ஓகே உறவுகளே, என்னென்றால் நாச்சுடா பொறுத்தளவில் வந்து இங்கே கடல் உணவுகள் வந்து பெரும்பாலும் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏனென்றால் இது பெரும்பாலும் கடல்சார் உற்பத்திகளை நம்பி வாழ்கிற ஒரு கிராமம். இங்கே மீன்கள், மீன் வகைகள், மற்றது இறைச்சி, கோழியாக இருக்கலாம், மற்றது ஆடாக இருக்கலாம், மாடும் வந்து எடுக்கலாம். இங்கே முஸ்லீம்ஸ்க்கு இருக்கிறதால அது பெற்றுக்கொள்ளலாம். மற்ற கடல் காட்டில் கிடைக்கக்கூடிய சில மிருகங்களும் வந்து வேட்டையாடப்படுது. ரைட், மற்றது பக்கத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் முழங்காவில் என்ற ஒரு கிராமம் இருக்குது. அங்கே வந்து பழங்கள், காய்கறிகள் உற்பத்தி செய்யப்படுது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே யாழ்ப்பாணத்தில் பெரும்பாலும் விளைவிக்கப்படுற எல்லாமே வந்து இங்கேயும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கேரட், போஞ்சி, கத்தரி, தக்காளி, பயத்தை, பீட்ரூட், கேரட், இப்படி நிறைய உற்பத்திகள் செய்கிறாங்க. மற்றது பழங்கள், வாழைப்பழம், மற்றது என்ன கொய்யா, பப்பாசி என்று சொல்லி எல்லாமே செய்கிறாங்க. ரைட், இப்போ இரு உணவுப் பொருட்களும் அசைவம், சைவம் ரெண்டும் கிடைக்கும். ரைட், மிகவும் வளமிக்க ஒரு பகுதி என்றே நான் சொல்லலாம். ரெண்டு பகுதியும் முழங்காவிலும் நாச்சுக்கூடாது. ஆட்கள் தொகையும் வந்து குறைவு, சனத்தொகையும் வந்து சரியான அடர்த்தி கூட குறைவுன்றதால இங்கே ஆரோக்கியமான மக்கள் வாழ்கிறார். நோய்கள் வந்து குறைவு. நல்ல சாப்பாடு சாப்பிட்றதில் நோய் எதிர்ப்பு சக்திகள் வந்து கூட இங்கே. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன சில விடயங்கள் வந்து தேவை எங்களுடைய கிராமத்துக்கு. இப்போ படிப்பாக இருக்கலாம், வேறு டெக்னாலஜி சம்மந்தமான விஷயங்களாக இருக்கலாம். அதுகளிலேருந்து கொஞ்சம் பின்னோக்கி இருக்குது. அது ஒரு வகையில் நல்லதுதான். ரைட், சும்மா தேவையில்லாததுகளெல்லாம் யோசிச்சு கவலைப்பட்டு கொண்டு இருக்காமல் இப்படி ஒரு ரிமோட்டட் ஏரியாவில் வாழ்கிறதும் ஒரு நல்லதுதான். ஓகே, இதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. அதுக்காக நீங்களும் வந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தங்குமிட வசதிகள் எல்லாம் வந்து இப்போ உருவாக்கியிருக்கிறாங்க. முழங்காவில் பகுதியில் எல்லாம் வந்து இப்போ லொட்ஜஸ் எல்லாம் இருக்குது. நானும் எதிர்காலத்தில் இங்கே உருவாக்குறதுக்கு திட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ பாராக்கள் தங்கிட்டு போகலாம், இங்கே இருக்கிற விஷயங்களை அவதானிக்கலாம். அப்படி நிறைய விடயங்கள் இருக்குது. ஓகே, தொடர்ந்து பயணிப்போம். ரைட், அந்த மீன் கறி செய்கிறத காட்டுறேன். ரைட், நம்ம எல்லாம் கழுவி எல்லாம் ரெடி ஆகிட்டேன். இதான் இன்றைக்கு மீன். ஆல்ரெடி இங்கே இறைச்சி கறி ரெடி ஆகி கொண்டிருக்குது. அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்றதால எங்களை பக்கம் மீன் இன்றைக்கு. ரைட், இப்போ பாருங்க, இப்போ இறைச்சிக்காக தூள் போடப்படுது. மீன் கறி சமைக்கிறதுக்கு முதல் இப்போ இறைச்சி கறிக்கான வேலைகள்லாம் அது முடிஞ்சதுக்கு பிறகு மீன் கறி.
ரைட். இறைச்சியை பார்க்க ஆசையாக தான் இருக்கு. என்ன செய்கிறேன், அது சாப்பிடலாம். சாப்பிட்டால் இப்போ இருக்க நிலைமைக்கு உரைப்பான சாப்பாடு ஒன்றும் சாப்பிடலாமல் இருக்குதானே. ரைட். கொமெண்ட்ஸில் சில நேரம் அடிப்பீங்க, இறைச்சியும் சாப்பிடாமல் இருக்கிறாங்க. ஓகே, என்னன்றிருந்தாலும் அந்த ஆதியில் எங்களுடைய முன்னோர்கள் சொன்ன மாதிரி நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். ரைட். நோய் நொடி இல்லாமல் இருந்தால் தான் அனுபவிக்கலாம். மரத்தவங்களோட இருந்தால் சாப்பிட்றதா இருக்கலாம், இல்லாட்டி எங்கேயும் போகிறதா இருக்கலாம், என்ன செய்யறாலும் என்னதான் அது செய்யறாலும் கஷ்டம். உடம்புல வந்து தெம்பும் ஆரோக்கியமும் இருக்கணும். இருந்தால் தான் மனுஷன் விரும்பமான விஷயங்களை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். என்னதான் இருந்தாலும் என்னதான் எங்கள்கிட்ட இருந்தாலும் உடம்புல வந்து இயலாமல் இருக்கும்னு சொன்னால் கஷ்டம். ஓகே, அது வந்து இந்த வருத்தங்கள் வந்து எங்களுக்கு விரைக்க எங்களுக்கு உணர்வுகளை வந்து அதை ஏற்படுத்துது. ரைட். பார்ப்போம், மீன் கறியை பார்ப்போம். பாருங்க, இப்போ மீன் கறிக்காக சின்ன ஒரு தாளிப்பு, வெங்காயமும் வெள்ளைப்பூடும் அதோடு சேர்த்து வாசனைக்காக கருவேப்பிலை. ரைட். அதில் சீரகம் போடுறேன். ரைட். இதை கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி போட்டு பிறகு மீன் கறியை தயாரிப்பதற்கு ஆரம்பிக்கலாம். ரைட். பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் புளியும் பாலும், சரி, பழப்புளி போட்டுக்காமா, அது கூட பால். போட்டு சாப்பிட காய்ச்சி போட்டு சாப்பிடுங்க. ரைட். இப்படி செய்தாவாம் பழுதாகாமல் இருக்குமாம் களி. ரைட். அதுக்காகத்தான் இந்த விளையாட்டு. பழப்புளி, பால், மற்றது இப்படி தாளித்து மீன் கறியை வந்து சமைக்கிறது. மீன் ரெடியாக இருக்குது போடுறதுக்கு. கொஞ்சம் ஹீட் ஆனது பிறகு தான் போடணும் இதுக்குள்ள. ரைட். கொஞ்சம் உப்பு போடுவோம். நாங்கள் பார்த்தீங்களா விறகு அடுப்புலாம் சமைச்சு கொண்டு இருக்கிறோம். சிரட்டை இருக்குது, விறகு இருக்குது, நம்மளுடைய எரிபொருள். ரைட். அதுக்கிடையில் பார்ப்போம் இப்போ சமைச்ச இறைச்சி கறி என்ன மாதிரி இருக்குன்னு. ஓ, சூப்பராக தான் இருக்குது. நல்லா கமகமண்டு நல்ல வாசம் வருது. இறைச்சி சாப்பிட இல்லாத இன்றைக்கு எனக்கு இயலாது. ஓகே, அதுக்காக இப்படி இதை வச்சுட்டு மீன் கறியை ட்ரை பண்ணோம். இன்றைக்கு மீன் வேறு மட்டும் எனக்கு இப்போ சாப்பாடு இல்லை. இன்னும் கொஞ்சம் பால் தேவைப்படுறதால நம்ம பிடிக்கிறா தண்ணி பால். 2வது தடவையாக புளியப்படுகிறது பால். உதைக்குது. தூள் போடலையே. ஓகே, இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றுவோம். காணாத பால். ஃப்ளாஷ் வந்து எனக்கு வேலை செய்யலை. என்னென்னு சொன்னால் ஹீட் ஆகிட்டு போவோம். ரைட். ஓன் ஆகுதில்லை பார்ப்போம். சொன்னாங்க ஓன் ஆகாமல் நினைக்கிறேன். நாங்கள் இருட்டாக இருக்குது. 2வது தடவும் பால் ஊற்றப்படுது. ரைட். என்னதான் புளி தேவையில்லைன்னாலும் ஒரு பழப்புளி போட்டு மீன் கறி சமைக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்காது. கூட வந்து ப்ரெஷர்காரர் வந்து பழப்புளி உப்பு எல்லாம் வந்து குறைக்கணும். இப்போ தூள் போடுது. இப்போ பாருங்க, தூள், மிளகாய்த்தூள் தேவையான அளவு உங்களுக்கு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி தூளை போட்டுக்கொள்ளுங்க. ரைட். இப்படி நல்லா கலக்கி அப்படியே பாலோட சேர்ற மாதிரி செய்யணும். ரைட். இப்போ வந்து மீன் துண்டங்களை வந்து அப்படியே போடுறாமா பாருங்க. ஃப்ளாஷ் வந்து நின்றுட்டுது. ரைட். இங்கே பாருங்க, இருட்டாக இருக்குது, ஒன்றும் செய்யலாது. லைட் வந்து ஃப்ளாஷ் வேலை செய்யறதில்லை. நெட்டை ஃபோனை கொண்டு வந்தால் செய்யணும் போல பார்ப்போம்.
வீடியோ டபுள் எடுக்கிற சத்தமா இருந்துங்க கொஞ்சம் நேரம். என்ன அவசரம் உங்களுக்கு? பாருங்க அப்படி அந்த மீன் கொஞ்சம் நிக்க சொன்ன இல்லை பாருங்க அப்படி அன்று ரைட். தேவையான அளவு நீங்கள் தூளை போட்டு இப்படி ரெடியாக்கி போட்டு இப்படி ஒரு செட்டப்பாக செய்து எடுத்தீங்கன்னா சரி. ஓகே, கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி அவிய விடணும் மீன். சரியா? ஓ ரைட். இதோட கொஞ்சம் மஞ்சள் தூளையும் போட்டால் நல்ல மஞ்சத்தால் மஞ்சள் தூளும் போடப்படுதுங்க. பாருங்க கறி ரெடியாகி கொண்டு இருக்குது. மீன் கறி, சுவையான மீன் கறி. மஞ்சள் தூள் போட்டு அரைச்சா காணும். நாங்கள்லாம் தயாரிக்கிறோம். அதுக்கு மஞ்சள் தூள் போடுறது தான். இருந்தாலும் மீன் கறி அண்டு சமைக்க வெண்ணெய் இருக்கா மஞ்சளை போட்டோம்னா அந்த வெடுக்கு தன்மைகள் இருக்காது, நல்லாவும் இருக்கும் கறி. பார்த்தீங்களா, மீன் கறி ரெடி ஆகி கொண்டு இருக்கு. சூப்பராக தான் இருக்குது. வீட்டுக்கு சமைக்கல கரண்ட் வந்துட்டேன். அதை கறிக்கிட்டதை விடுங்க. அப்படி ரைட். நிறைவு கட்டத்தை எட்டி விட்டது. ரைட். நாங்கள் அந்த மீனுக்குரிய அந்த குழம்பை தயாரித்து விட்டால் அதுக்குள்ளே மீனை போட்டு எடுத்தோம்னு சொன்னால் சரி, அது கொஞ்சம் நேரம் தான் அவியணும். வச்சு வரது பிறகு டக்கண்டு இறக்கினால் மீன் கறி ரெடி. ஓகே, இவ்வளோ அந்த விளையாட்டு. தொடர்ந்து அடுத்த சமையலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கங்கள். வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை, அதி விரைவு, பாதுகாப்பு, நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ், இலக்கம் 1, பிரவுன் வீதி, நாவலர் வீதி சந்தி, யாழ்ப்பாணம். 0122226113. அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 10, புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி, கஸ்தூரியார் வீதி, யாழ்ப்பாணம். 0121223536. முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்.